ஸ்ரீ பகவான் வாச்ச காமியானாம் கர்மணான்யாசம் சந்நியாசம் கவ்யோ. காமிய கர்மாக்களை விடுறது தான் உத்தமமான சந்நியாசம்னு பல பேர் சொல்கிறா. காமிய கர்மான்னு என்ன அர்த்தம்? எனக்கு குழந்தை வேணும், மழை பெய்யணும், சஸ்யாபிவிருத்தி வரணும், பசுமாடெல்லாம் நிறையா வரணும், இதுக்காக யார் ஒருத்தர் யாகங்கள்லாம் பண்ணணும், அது ஒரு தினசான யாகம். அதை விட்டாலே சன்னியாசி தான் சில பேர் கவிகள்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. சர்வகர்ம ஃபலத்தியாகம் தியாகம் விசட்சனாக. எல்லா கர்மாவும் பண்ணி ஃபலத்தை பகவான்கிட்ட கொடுக்குறது தியாகம். அதுதான் உண்மையான சன்னியாசம் சில பேர் சொல்கிறா. தியாஜ்யம் தோஷ விதித்தேகே கர்ம பிராகு மனிஷ்னா. கர்மாவுடனே ரொம்ப ரொம்ப தோஷம், கர்மாவை ஜென்மத்துக்கு விடவே கூடாதுன்னு மீமாம்சகால் போன்றவர்கள்லாம் கர்மாவை ஜீவிதாந்த பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறா சில பேர். யஜ்யம் தானம் தபக்கர்ம நத்தியாஜ்யம் இது சாப்பரே. யஜ்யம் யாகம் தானம் தபஸு கர்மம் இதெல்லாம் விடவே கூடாது, அதெல்லாம் ஜீவிதாந்த பண்ணிகிட்டே இருக்கணும்னு சில பேர் சொல்கிறா. இந்த விஷயங்களில் எனக்கு என்ன நிச்சயமோ நான் சொல்கிறேன் கேளு. நிச்சயம் ஸ்ருணுமே தத்திர தியாகே பரதசத்தம. தியாகம்னா என்னங்கிறத நிச்சயமாக நான் சொல்கிறேன் கேளு. அதுதான் சரியானது, உண்மையான தியாகம். தியாகோஹி புருஷ வியாகிர திரிவித சம்பிரகீர்த்திதா. தியாகமானது 3 தினசான தியாகமாக சொல்லப்பட்டிருக்கு. யஜ்யம் தானம் தபக்கர்ம நத்தியாஜ்யம் காரியமே விட்டது. யஜ்யமோ தானமோ தபஸோ யாகமோ இதெல்லாம் விடவே கூடாது. அவனுக்கு விதிச்சிருக்கு கர்மா, அதை விடவே கூடாது. யஜ்யோதானம் தபஸ்சீவ பாவனான மனிஷனாம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி நேர்மைப்படுத்தி சரியான வழி கொண்டதுன்னா யஜ்யதானம் தபஸ்லாம் வரவே முடியாது. அதனால் ஏதான்யபிது கர்மாணி சங்கம் தியக்த்வா ஃபலானிச்ச கர்த்தவியானி மே பார்த்த நிச்சிதம் உதமுத்தம். ஆகினால் இந்த கர்மாக்களை விடாமல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் பலத்தை என்கிட்ட கொடுத்துடணும், பலத்தை அவன் வச்சுக்கூடாது. அதனால் ஏதான்யபிது கர்மாணி, இந்த கர்மாக்களெல்லாம் பண்ணி சங்கம் தியக்த்வா ஆசை இல்லாமல் பண்ணி ஃபலத்திலையும் ஆசை இல்லாமல் பண்ணி அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துடணும். கர்த்தவியானி மே பார்த்த. கர்மாக்களை மாத்திரம் நன்னா யஜ்யம் தானம் தபஸ் இதெல்லாம் விடாமல் பண்ணிட்டு இருந்து அதனுடைய ஃபலத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துடணும். நிச்சயம் மதம் உத்தமம். இப்படி என்கிட்ட கொடுக்குறது தான் உத்தமமானது எனக்கு தோன்றது, நிச்சயமாக எனக்கு தோன்றது, அதுபடி செய்தி அப்படிங்கிறான். நியதஸ்து சந்நியாசா கர்மனோ நோபுபத்தியதே. நமக்குன்னு ஏற்பட்ட ஒரு சன்னியாச தர்மத்துக்கு ஏற்பட்ட ஒரு கர்மாக்கள் அது விடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. மோகாத்தஸ்ய பரித்தியாக தாமச பரிகீர்த்தா. அதனால் மோகத்தினால நம்ம யோஜனை பண்ணி இதெல்லாம் விட்டுறேன் நான் பாட்டு போகிறேன்னு சொல்றதுன்னா தாமசமான கர்மாக்கள், அதெல்லாம் விடக்கூடாது. துக்கமித்தேவியத் கர்ம காயக்லேஷ பயாத்தேஜேத்து சகிருத்வா ராஜசம் தியாகம் நைவ தியாக பலம் லபேத். இந்த கர்மா பண்ணால் அந்த கர்மா பண்ணால் அந்த பண்ணால் துக்கம் வருது, கஷ்டம் வருது, உடம்புக்கு வியாதி வருது, ஏகப்பட்ட சிரமங்கள்லாம் வருது. அதுக்கான எல்லாத்தையும் விட்டுறேன்னு சொல்லி விட்டான் ஒருத்தம். சகிருத்வா ராஜசம் தியாகம், ரஜோகுணத்தினால் வரக்கூடிய தியாகம் அது. நைவ தியாக பலம் லபே. தியாக பலத்தை அடைய முடியாதனால தியாகமே பண்ணான்னா தியாக பலத்தை அடையிறதுக்கான். சிரமப்படுறேன் அதனால் விடுறேன்னாக்கா சிரமத்துக்காக ஒருத்தன் விட்டான் தான் சரியில்லை. கடமைக்காக செஞ்சுட்டே இருக்கிறது தான் உத்தமம். பலத்தையோ இந்த கர்மாவை பற்றி கவலைப்படக்கூடாது. எல்லாம் டிட்டாச்மெண்ட் யோகாங்கிற போது அதுமாதிரி எல்லா கர்மாவும் பண்ணிவிட்டு பலத்திலையும் அந்த கர்மாக்களையும் ஆசை இல்லாமல் வேலையை செய்யணும். காரியமித்தேவியத் கர்ம நியதம் கிரீத்தே அர்ஜுன சங்கம் தியக்த்வா பலஞ்சீவ சத்தியாக சாத்விகோமதா. அதனால் விதிக்கப்பட்ட கர்மாக்களை யார் ஒழுங்காக செஞ்சுட்டே இருக்கானோ அதுதான் சாத்விகமான ஒரு தியாகம், சாத்விகமான ஒரு சந்நியாசம், சாத்விகமான ஒரு பலம். அதனால் விதிக்கப்பட்ட கர்மாவை விடாமல் பலத்தெல்லாம் பகவதர்ப்பணமாக கொடுத்துட்டு நம்மளுடைய கடமை நம்ம செய்யணும். அதுக்காக வந்திருக்குன்னு கர்மாக்களை மாத்திரம் அப்பப்போ செய்யண்டே இருந்துட்டு பலத்தில் கொஞ்சம் கூட ஆசைப்படாமல் தன்னுடைய காரியத்தை ஒழுங்காக பண்ண போனால் அதுதான் சாத்விகமான தபஸ். துவேஷ்டி அகுசலம் கர்ம குசலே நானுஷஜதே தியாகி சத்து சமாவிஷ்டா மேதாவி சின்ன சம்சய. துவேஷ்டி அகுசலம் கர்ம. மங்களம் இல்லாத கர்மாக்களை பண்ணவே கூடாது. நல்ல கர்மாக்களை பண்ணவே, தீய கர்மாக்களை பண்ணக்கூடாது. கெடுதல் வரக்கூடிய கர்மாக்களை பண்ணக்கூடாது. நல்ல மங்களமாக யோஜனை பண்ணி நல்ல காரியங்களை பண்ணவே, கெடுதலான காரியங்கள்லாம் பண்ணவே கூடாது. அப்படிப்பட்ட கர்மாக்களை பண்ணினானால் குசலே நானும் செஞ்சது. அப்போ நல்ல கர்மாக்களை புத்தியே இல்லாமல் கூட இருக்குது. கெட்ட கர்மா பண்ணி அதிலே புத்தி வந்துட்டு நல்ல கர்மா பண்ணுறதுக்கு புத்தியே வரவே வராது. தியாகி சத்துவ சமாவிஷ்டா. இவன் தியாகியாக இருந்து சத்துவகுணத்தோடு சேர்ந்துருக்கணுமே தவிர ரஜோகுண தமகுணத்தோடு இருக்கக்கூடவே கூடாது. மேதாவி சின்ன சம்சயா. நல்ல மேதாவியாகவும் சந்தேகம் இல்லாமலாகவும்
யார் ஒருத்தன் இருக்கானோ அவன் தான் உயர்ந்த தியாகி, உயர்ந்த சந்நியாசி. நகி தேகபிரதாசக்கியம் தியக்தும் கர்மாணி அசேஷதா எஸ்து கர்மஃபலத்தியாகி சத்தியாகி தெவிதீயத்தை. உடம்புன்னு ஒன்று வந்துடுத்து, அது இருக்கிற வரைக்கும் சௌக்கியமாக இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? சாப்பிடணும், தூங்கணும், மலமூத்திரம் போகணும். இந்த கர்மாக்கள்லாம் விடவே முடியாது யாராலையும். உடம்புன்னு இருந்தால் பசி இருக்கும், பசி இருந்தால் சாப்பிடணும், சாப்பிட்டாச்சுன்னா ஜீரணமாகணும், இல்லைன்னா உதிரம் வேணும், வியாதி உதிரம் எல்லாம் வந்துடும். அதனால் எது வரைக்கும் தேகத்தை தரிச்சுன்னு இருக்கானோ, இந்த உடம்போடு இருக்கானோ, ஆத்மாவோடு ஒட்டின்னு உட்காந்துருக்கானோ, அது வரைக்கும் எந்த கர்மாவையும் விடவே முடியாது. ஏன்னா கர்மாங்கிறது விதிக்கப்பட்ட கர்மா ஒன்று, சாப்பிட்றது தூங்குறது அதுபோல் செய்கிற சேஷ்டா கர்மா ஒன்று, ரெண்டும் இருக்குது. ரெண்டையுமே விட முடியாது. ரெண்டையும் விடாமல் சரீரம் உள்ளவாள்லாம் பண்ணித்தான் ஆகணும். எஸ்து கர்மஃபலத்தியாகி சத்தியாகி விதியது. அப்போ அதுக்கு இவ்வளோ கர்மம் பண்ணிட்டு தான் இருக்கணும். நீ சொன்னா எப்படி கர்ம தியாகம் பண்ணுறதுன்னா, பலத்தை தியாகம் பண்ணால் கர்ம தியாகின்னு ஆகிட்டான். அதனால் கர்மாவுக்கு ஒன்றுக்கு பலன் உண்டு. நல்ல கர்மா பண்ணால் புண்ணியம் உண்டு, கெட்ட கர்மா உண்டு, பாபம் உண்டு. வேலை நம்மளுது, பலன் பகவான் எடுத்து விட்றாருன்னா நமக்கு என்ன வரும்? ஒன்றுமே வராது. அவர் இந்த பலன்கள்லாம் எடுத்துன்னு கூட அவர் மேலே ஒட்டிக்காது, அப்படியே போயிடும் அது பாட்டு. அதனால் பல சம்பந்தமே இல்லாதவர்களாக நாம் இருக்கணும். பல சம்பந்தமே இல்லாதவர்கள் பெருமாள் ஈஸ்வரன் அவர்கிட்டையும் போயிடணும். ஆத்மானே பல சம்பந்தம் இல்லாத எந்த கர்மா பண்ணாலும் பண்ணி விட்டியாச்சுன்னா ஒரு பிரச்சனையும் ஒன்றும் வராது. சாந்தமாக அமைதியாக சந்தோஷமாக இருக்கலாம். நகி தேகபிரதாசக்கியம் சரீரம் உள்ளவனால தெக்தும் கர்மானி அசேஷதா எந்த கர்மாவும் விடவே முடியாது. சாப்பிட்றது, தூங்குறது, போகிறது, வர்றது, சந்தியா பண்ணுறது, ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்குமே, அது எப்படி விட முடியும்? அதெல்லாம் விட முடியாது. எஸ்து கர்மஃபலத்தியாகி. அதனால் எல்லாத்தையும் நல்ல கர்மாக்கள்லாம் பண்ணிகிட்டே இருந்துட்டு பலத்தை பகவான்கிட்ட கொடுக்குறதுக்கு அதுதான் ரொம்ப அவசரம். சத்தியாகி தெபிதி, அவர் தான் நிஜமான தியாகி. அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரஞ்ச திரிவிதம் கர்மண பலம் பவதி அத்தியாகினாம் பிரேத்திய நது சன்னியாசினாம் கொஜித். அனிஷ்டபலம் துக்கத்தை கொடுக்கக்கூடிய பாவம் செய்யக்கூடிய பலம். இஷ்டம் சுகத்தை கொடுக்கக்கூடிய புண்ணியம் செய்யக்கூடிய பலம். மிஸ்ரம் புண்ணிய பாவம் கலந்தது, அனிஷ்டம் இஷ்டம் கலந்தது, பாவம் புண்ணிய பாவம் கலந்தது, சுகதுக்கோட கூடியது. அதுதான் ஒரு தினசான பலம். திரிவிதம் கர்மண பலம் பவதி அத்தியாகினாம் பிரயத்திய நது சந்நியாசாம் கொஜித். இந்த மூணு பலமும் யார் தியாகம் பண்ணாமல் இருக்கானோ அவருக்கு வரும். சன்னியாசி என்ன பண்ணுறான்? பலத்தெல்லாம் பகவான்கிட்ட கொடுத்துட்டான், அதனால் அவனுக்கு வரவே வராது. அதனால் இந்த மூன்று தினசான பலமும் சுகமோ துக்கமோ சுகதுக்கம் கலந்ததோ என்ன இருக்கோ நம்மளுடைய பிறவியில் ஈஸ்வரர்கிட்ட ஒப்பிச்சுட்டோமானால், ஆத்மாட்ட ஒப்பிச்சுட்டோமானால் நமக்கு எந்த பந்தமும் வராது. இல்லாத வாழ்க்கை அந்த பந்தங்கள்லாம் வந்து திருப்பி 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 புனரப்பி ஜனனம் வந்துட்டே இருக்கும். அது சந்நியாசனாம் கொஜித். பஞ்சைதானி மகாபாகோ காரணானி நிபோதமே சாங்கியே கிருதாக்தே புரோக்தானி சித்தையே கர்மணாம். அதனால் எந்த ஒரு காரியம் பண்ணுறா இருந்தாலும் 5 மூலமாக காரியங்களாக நடக்குது. 5 உறுப்புகள் மூலமாக காரியங்களாக நடக்கிறது. என்னென்ன? அதிஷ்டானம் எல்லாத்துக்கும் மூலமாக ஜீவாத்மா, அப்புறம் அவனுக்கு கர்த்தான்னு பேர், கரணம் இந்திரியங்கள், பிருதக் விதம் 4 விதமான இந்திரியங்கள், விவிதாஷ பிருதக் சேஷ்டாக 4 விதமான உறுப்புகளை வச்சுன்னு பல தினசார கர்மாக்களை பண்ணுறது. தெய்வஞ்சு அத்தனை பஞ்சம், ஈஸ்வருடைய சங்கல்பம் ஒன்று, அது 5வது. அதனால் அதிஷ்டானம், கர்த்தா, கரணம், விவிதாஷ்ட பிருதக் சேஷ்டாக, தெய்வம் 5 எந்த ஒரு காரியம் பண்ணுறா இருந்தாலும் காரணமாக ஆறுது. அதனால் அதிஷ்டானம் இல்லாமல் தெய்வச்சந்திரன் இல்லாமல் எந்த காரியமும் நடக்கவே நடக்காது. எல்லாம் தெய்வ சங்கல்பப்படியும் ஆதாரத்தின் கீழே, தெய்வ சங்கல்பத்துக்கு ஆதாரமாக ஆத்மா இருக்குது, அது கீழே தான் நடக்கிறது, இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. உறுப்புகள்லாம் இருக்குது, கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்குது, பல தினசாக அது ஓடின்னு இருக்குது, வந்துன்னு இருக்குது, அதனுடைய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. விவிதாஷ பிருதக் சேஷ்டாக கையை பிழிஞ்சிக்கிறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது, ஏதோ குழப்பிட்டே உட்காந்தானா உடம்பாலையும் மனசாலையும் குழப்பிட்டே உட்காந்தானா அது ஒன்று. இதெல்லாம் சேர்ந்து எல்லாத்துக்கும் மூல காரணம் தெய்வம். தெய்வத்தை நல்லா கட்டியாக பிடிச்சாச்சுன்னா பாக்கியெல்லாம் தன்னைத்தானாகவே சரியாக போடும். இந்த 5 தான் எந்த ஒரு கர்மாவும் பண்ணுறதுக்கு உபயோகமாக ஆகிறது. ஷரீர வாங் மனோபிகி கர்ம பிராரபதே நரக நியாயம்பா விபரீதம்பா பஞ்சீதே தஸ்ய ஹேதவா. அதனால் சரீரத்தினாலாகட்டும், வாக்காலாகட்டும், மனசாலாகட்டும் இந்த
மூன்று உறுப்புகளும் சரீரம் மனசு வாக்கு மூன்று உறுப்புனாலும் எந்த கர்மா எந்த காரியம் பண்ணுறா இருந்தாலும் இந்த அஞ்சும் காரணமாக இருக்கும். இந்த அஞ்சும் காரணம் இல்லாமல் எந்த ஒரு கர்மாவும் பண்ணவே முடியாது. உடம்பால் ஆகட்டும், மனசால் ஆகட்டும், வாக்கால் ஆகட்டும், எந்த கர்மா பண்ணுறமோ இத்தனைக்கும் இந்த காரணம் இல்லாமல் ஒன்றும் பண்ணவே முடியாது. அதனால் இந்த அஞ்சும் காரணமாக இருந்தால் தான் பண்ண முடியும். இந்த அஞ்சும் ஒன்றும் இல்லைனா கூட ஒன்றும் பண்ண முடியாது. தத்திர ஏவம் சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலந்தியா பஷ்யதி அகிருத புத்தித்வா ச பஷ்யதி துர்மதி. அதனால் இத்தனைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய கர்த்தாவாக இருந்தாலும் ஆத்மானம் து கேவலந்தியாக சுத்த ஆத்மா பரமாத்மா சுத்தமாக இருக்கார். அவர் இதெல்லாம் பண்ணுறதா கிடையாது. அந்த பரமாத்மா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார், நம்முடைய ஹிருதயத்திலையும் இருக்கார். அப்போ ஹிருதயத்தில் இருக்கும்போது ஜீவாத்மான்னு பேர். அவர் ஒன்றையும் பண்ணுறதில்லை, ஆட்டி படைக்கிறாரே தவிர அவர் ஒன்றும் பண்ணுறதில்லை. அதில் போய் மாட்டிக்கவும் மாட்டார். தத்திர ஏவம் சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலந்தி ஆத்மா மாத்திரம் உட்கார்ந்துருக்கு. பஷ்யத்தி அகிருத புத்தித்வாத்து. அதை ஒருத்தன் பார்க்குறான், ஆனால் கிருத புத்தியோடு இல்லை. அகிருத புத்தித்வாது சபஷ்யதி துர்மதி. அந்த ஆத்மா தான் இத்தனையும் பண்ணுறேன்னு சொல்லி ஆத்மாவை பற்றி தப்பாக நினச்சின்னு போடுறான் ஒருத்தன். அவன் மாதிரி துஷ்டன் உலகத்தில் கிடையாது, துர்மதி யாரும் கிடையாது. எல்லாம் ஜீவாத்மா தான் பண்ணுறது, ஜீவாத்மா தான் பண்ணுறது. ஆத்மா மேலே கொண்டு ஆரோப்பணம் பண்ணி போகிறவனை காட்டிலும் உலகத்தில் வேறு எந்த காரணமும் கிடையவே கிடையாது. அதுதான் பிரதானமான காரணமாக இருக்குது. எஸ்ய நாகங்கிருதோ பாவா புத்த எஸ்ய நலிப்பிது அத்வாபிசயமான லோகான் நகந்தி நடிபத்தியது. யார் ஒருத்தம் நான் பண்ணுறேன் இந்த அகங்காரம் இல்லாமல் இருக்கானோ, நல்ல குணத்தோடு மாத்திரம் புத்தி எஸ்ய நலிப்பிது, புத்தி எங்கேயுமே லயிக்காமல் ஆத்மஸ்வரூபத்தோடையே இந்த புத்தி இருந்துருக்கோம். அத்வாபிசயமான லோகான், அவனே கொண்டாலும் கொண்டுட்டு இத்தனை பேரையும் இல்லை, அவனுக்கு சந்தோஷமாக வேறு யாரும் கொண்டாலும் கொண்டு போட்டும், மனசு குழப்பம் இல்லாமல் உடம்பு குறிப்பு இல்லாமல் தூய்மையாக இருக்கணும் எல்லாம். அத்வாபி செய்யமான லோகான் நகந்தி நடிபஞ்சது. அப்படிப்பட்டவன் கொன்னாலும் கூட இவனுக்கு ஒரு பாவம் ஒட்டாது. மும்பாட்டுக்கு சாந்தமாக அமைதியாக சந்தோஷமாக இருந்துருப்பான். ஞானம் நேயம் பரிஜாதா திரிவிதா கர்மச்சோதனா காரணம் கரணம் கர்ம கர்த்தை திரிவிதா கர்ம சங்கிரகா. அதனால் எப்படி கர்மாக்களெல்லாம் செய்கிறதுக்கு முடிகிறது, எப்படி இந்த காரியங்கள்லாம் பண்ணுறாயமோ அப்படின்னு சந்தேகம் வந்தோமானால் நான் வழி சொல்கிறேன் கேடு அப்படிங்கிற. ஞானம் ஆத்மஸ்வரூப ஞானம், நேயம் அறிந்து கொள்கிற புருஷன், பரிஜாதா திரஷ்டா ஜீவனாக இருக்கவன், இப்படி 3 நிமிஷம் இருக்கா கர்மா பற்றி விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதில் கரணம் கர்ம கர்த்தேதி திரிவிதா கர்ம சங்கிரகா. உறுப்புகள், அந்த காரியங்கள், பண்ணுறவன், இந்த 3ம் இல்லாமல் எந்த ஒரு காரியம் ஆகவே ஆகாது. கர்த்தாவாகிற நான் இந்த கரணத்தை வைத்துக்கொண்டு, இந்த உபாயத்தை வைத்துக்கொண்டு, இந்த கண்ணுகால முதலிய உபாயத்தை வைத்துக்கொண்டு இந்த கர்மாவை நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுவான். இது இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் ஒற்றாலையும் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த கர்மாவுடைய வேலைகள்லாம் நடைபெறுகிறது. ஞானம் கர்மச்ச கர்த்தாச்ச திரிவிதைவ குணபேதா புரோட்சதே குணசங்கியானே யதாவத் சுணுதான்யபி. ஞானம் கர்மா கர்த்தா இது 3 திவசம் இருக்குது. அது எப்படி இருக்குங்கிறத பற்றி நான் சொல்கிறேன், அதை கொஞ்சம் கேளு நீ அப்படிங்கிற. சர்வபூதேஷு ஏன ஏகம் பாவம் அவ்யயமீட்சிதே அவிபக்தம் விபக்தேஷு தஜ்ஞானம் வித்தி சாத்விகம். எல்லா உறுப்புகளிலையும் 14 உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளையும் எத்தனை உயிரினங்கள் இருக்கோ எல்லாத்துக்குள்ளேயும் பாவம் அவ்யயமீட்சிதே. நான் இருந்துகிட்டே இருக்கேன், குறைவற்றவனாக இருக்கேன், நிறைஞ்சவனாக இருந்துட்டுருக்கேன். அவிபக்தம் விபக்தேஷு எத்தனை இருந்தாலும் அத்தனையிலையும் நான் ஒன்று நான் இருந்துகிட்டே இருக்கேன். தஜ்ஞானம் வித்தி சாத்விகம். அப்படி எல்லாவற்றிலும் இருந்துக்கிண்டு நானே அங்கே உட்காந்துட்டு எல்லாத்தையும் ஏக்கி வைக்கிறவனா இருக்கேன்னா அதுதான் சாத்விகமான ஞானம். இதை நீ புரிஞ்சுக்கிறது சிரமம். எல்லாத்துலேயும் பகவான் இருக்கார் அப்படின்னா என்ன சொல்லணும், உனக்கு ஒரு காரியம் பண்ண தோணாது, பயந்துருவான் எல்லாத்தையும் சுவாமி இருக்காருன்னு. அப்படி இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத வகையில் நான் எல்லாத்துலேயும் உட்காந்துருக்கேன், அதை நீ புரிஞ்சுக்கணும். சர்வபூதேஷு ஏன ஏகம், எல்லா உயிரினங்களையும் ஒரே சுரூபம் நான் உட்காந்துருக்கேன். பாவம் அவ்யயம் ஈட்சுது, நானே உட்காந்து குறைவற்ற நிலையிலே எங்கு நிறைஞ்சவர்களாக விளங்கி உட்காந்துருக்கேன். அவிபக்தஞ்ச விபக்தேஷு, எத்தனை விபக்தமாக எவ்வளோ வேற்றுமையாக உள்ள எத்தனை காரியங்கள் இருக்கோ எல்லாத்துலேயும் அவிபக்தமாக ஒரே மாதிரியாக
அதில் நான் உட்காந்து எல்லாத்தையும் ஆட்டி படைச்சி காத்துன்னு உட்காந்துருக்கேன். தத் ஞானம் வித்தி சாத்விகம். இப்படிப்பட்ட ஞானம் எங்கே வருதோ அது சாத்விகமான ஞானம்னு புரிஞ்சுக்கோ. அதனால் இந்த உலகம் முழுக்க நடக்கிறதுன்னா காரணம் ஆத்மாவால் தான் நடக்கிறது. ஆத்மாவோடு தான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. அது எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் அப்படி ஊடுருவி நிற்குது. எப்படி எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலையும் நின்னாலும் ஃபேன் மூலமாகவும் லைட்டு மூலமாகவும் மைக்கு மூலமாகவும் கேமரா மூலமாக இவ்வளோ வேலை பண்ணுறதோ, ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றே ஒன்று தான். கண்ணுக்கு தெரியுதானா தெரியல, காரியம் மூலமாக அது ஊகிச்சிக்கலாமே தவிர நேரடியாக அதை பார்த்து தொட்டு கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியாக ஆத்மஸ்வரூபத்தினுடைய அனுபவத்தில் வருமே தவிர நேரடியாக கண்ணால் பார்க்குறது, காதால் கேட்குறது, மனசால் கேட்குறது நினைக்கவே முடியாது. அனுபவம் மூலமாக தான் தெரியும். அந்த அனுபவம் எப்படி அவாளுக்கு வந்த அனுபவமே தவிர எல்லாருக்கும் இந்த அனுபவம் வந்துடும். அவாளுக்கு வரும். இந்த ஒயரை தொட்டு பார்த்து எப்படி ஷாக் அடிக்குதா இல்லையா பார்க்கணும்னு அறுத்து கையை வச்சான், ஷாக் அடிச்சிது. நான் எப்படி இருந்துடான்னா நீயும் தொட்டு உனக்கு அப்போ தான் புரியும். நான் அந்த மாதிரி இந்த ஆத்மா அனுபவங்கள் அவாளுக்கு வருமே தவிர இல்லைன்னா வரவே வராது. அப்படிப்பட்ட ஒரு ஆத்ம ஞான அனுபவத்துக்கு ஞானம், கர்த்தா, கரணம் இது மூணும் முக்கியமானது. இந்த ஞான அறிவு இல்லைன்னா இது ஒன்று பார்க்கணும், இது ஒரு கடம், இது ஒரு படம், இது ஒரு மடம், இது ஒரு புஸ்தகம், இது ஒரு வாழைப்பழம், இது ஒரு மாம்பழம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தால் அந்த ஞானம் வருவதற்கு கரணம், இந்திரியங்கள், கர்த்தா, ஜீவன் இவா 3 பேர் இல்லைன்னா எந்த விஷயம் தெரிந்து கொள்ளவே முடியாது. இவா மூலமாக தான் எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார்.